கவுண்டமணி எடுத்துக்கோங்க. கவுண்டமணி பார்த்தீங்கன்னா தேனாம்பேட்டையில் வந்து எல்டம்ஸ் ரோடுன்னு ஒரு ரோடு இருக்குது. அதில் வந்து எல்டம்ஸ் லாட்ஜ்னு ஒரு லாட்ஜ் இருந்துச்சு. அதில் பாக்யராஜ், கவுண்டமணி இப்படி பல பேர் வந்து தங்கியிருந்தாங்க ஒரு காலகட்டத்தில். பாரதி ராஜாலேருந்து எல்லாரும் அங்கே தான் இருந்தாங்க. சினிமா வாய்ப்பு தேடி அந்த எல்டம்ஸ் லாட்ஜில் வந்து தங்கியிருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் நாடகத்தில் நடித்தார் கவுண்டமணி, சினிமாவுக்கு வரது முடியும். அந்த நாடக நடிகர்களுக்கு கவுண்டமணி சிவாஸ் பண்ணார். யோ அந்த பசி நாராயணன் இந்த ரோலுக்கு போடியா, அவனை போடியா அப்படின்னுவாரு டைரக்டர்கிட்ட. அது மாதிரி இந்த வெள்ளை சுப்பையா போடியா, இந்த கருப்பு சுப்பையா போடியா, அவனை போடியா, இந்த அவனை போடியா அப்படின்னு சொல்லி கவுண்டமணியோடைய படங்கள்ல எல்லாம் வாய்ப்பு வாங்கி கொடுத்தார். கவுண்டமணி மாதிரி செந்தில் பண்ணார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வடிவேலு பண்ணார். வடிவேலு கூட ஒரு கேங் வச்சிருந்தாரு. இப்படி அது கூட ஆரம்பத்துல இருந்து இருந்தவங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா கூடவே ஒரு 20 பேர் வச்சிருந்தாரு. அந்த 20 பேருக்கு டெய்லி சோறு போட்டாரு, டெய்லி படங்கள்ல வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு. அது 5000 இருக்கலாம், 1000 இருக்கலாம், 2000 இருக்கலாம். ஆனா வருமானம் வந்து இது வடிவேல் பீக்ல இருக்கும்போது, கொடி கட்டி பறக்கும் போது அவங்களுக்குலாம் சிபாரிசு பண்ணார். இதெல்லாம் வந்து ஒரு மனித தன்மை. விவேக் எடுத்துங்க. விவேக்கை பத்தி ஒரு உதாரணம் சொல்லணும்னா எத்தனையோ உதவிகள் பண்ணியிருக்காரு. விவேக்கை பற்றியெல்லாம் சொல்லியே மாளாது, அந்த அளவுக்கு உதவி பண்ணியிருக்காரு. நல்ல மனசு வேணுங்க எப்பவுமே. ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். குமரமுத்துன்னு ஒரு நடிகர் இருக்காருல்ல, அவர் வந்து ஒரு தடவை வந்து விவேக்கை போய் பார்த்துருக்காரு வீட்டில். வாங்கண்ணா என்ன பண்ணணும் என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்காரு. ஒன்றும் இல்லை தம்பி, நீங்கள் இலங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஷோ நடத்துகிறாங்க, அதுக்கு நீங்கள் வந்து கலந்துக்கிட்டீங்கன்னா அந்த ஷோ வந்து நடத்துகிறேன்னு அந்த ஷோ ப்ரொடியூசர் சொல்கிறாரு. நீங்கள் வரணுமா அப்படின்னா அந்த ஷோ நடத்துகிறேன், விவேக் சார் வருவாரான்னு கேட்குறாரு. நீங்கள் வந்தீங்கன்னா எனக்கு உதவியாக இருக்கும் தம்பி, என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், அதனால் நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டுக்காரு. அப்போ எனக்கு எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க அந்த ஷோக்குன்னு கேட்டுக்காரு விவேக். உங்களுக்கு 2 லட்ச ரூபா வாங்கி தரேன் தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அண்ணா அப்படின்னு கேட்டுக்காரு. எனக்கு 50,000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க தம்பி, உதவியாக இருக்கும் தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காரு. வரேண்ணே சொல்லுங்க அப்படின்ட்டாரு. ஷோக்கு போயிருக்காரு இலங்கையில். அந்த ஃபங்க்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு, ஷோ முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு இவரை ரூம்ல வந்து தங்குறாங்க, அடுத்த நாள் தான் கிளம்புறாங்க இலங்கையிலேருந்து. ஸோ அன்னைக்கு குமரமுத்து வந்து அந்த ஷோ ப்ரொடியூசரை விவேக் கிட்ட கூட்டிட்டு போறாரு. எதுக்குன்னா அந்த 2 லட்சத்தை கொடுக்கறதுக்கு. ஷோ ப்ரொடியூசர் வந்து பார்த்தீங்கன்னா விவேக் கையில் வந்து 2 லட்சத்தை கொடுத்துருக்காரு. அப்போ விவேக் வந்து அந்த 2 லட்சத்தை வாங்கிட்டு குமரிமுத்துவை பார்த்து கேட்டுக்காரு. கூட குமரிமுத்தும் போயிருக்காரு, அவர் தானே ஆர்கனைஸ் பண்ணாரு. பார்த்து கேட்டுக்காரு, அண்ணன் உங்களுக்கு உங்க 50,000 வந்துருச்சா அப்படின்னு கேட்டுக்காரு. வந்துருச்சு தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேண்ணே இந்தாங்க அந்த பணம் அப்படின்னு கொடுத்துருக்காரு. அந்த 2 லட்சத்தை அப்படியே வந்து குமரிமுத்து கொடுத்துருக்காரு. தம்பி என்ன தம்பி அப்படின்னு கேட்டுக்காரு. கல்யாணம் சொன்னீங்களே பொண்ணுக்கு, இந்தாங்கண்ணே வச்சுக்கோண்ணே, கல்யாணத்தை நல்லா அப்படியே ஜாம் ஜாம் நடத்துங்க, என்னால ஆன உதவினே இது அப்படின்னோன்னு அந்த இடத்துல கண்களை அழுதுட்டாராம். அதை வந்து வீடியோவில் சொல்லியிருக்காரு, யூடியூப்ல இருக்க அந்த வீடியோ. சொல்லும் போது அழுகிறார். இதுதான் மனிதாபிமானம். தான் வாழ்ந்தா மட்டும் பத்தாது. இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே வந்து 1000 வருஷம் வந்து வாழ போறோமா? இல்ல சார். 500 வருஷம் வாழ போறோமா? அதிகபட்சம் ஒரு 80 வருஷம். அதுவே அதிகம். புரியுதா உங்களுக்கு? அப்படி இருக்கும்போது நீங்க வந்து ஒரு மரம் கூட நிழல் தருது இல்ல, தருதா இல்லையா?